Hi friends, welcome to Git course. இந்த வீடியோல Git Bisect பார்க்க போறோம். So friends, இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் கார்டு. இந்த HTML ஃபைல் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ற ஃபோல்டர்லயே தான் நான் இருக்கேன். அந்த ரெபோசிட்டரியிலே தான் நான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோக்கலில் எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. மேபி இதை கூட நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். எனக்கு அது வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் எல்லிருந்து ஏலிருந்து எல் வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கமிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா யூஐயில் எனக்கு ப்ராப்ளம் வருது. பட் இந்த யூஐ வந்துட்டு நல்லா இருந்துச்சு நான் ஒரு டைமில் பார்க்கும்போது. பட் இங்கே எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. பார்த்தீங்கன்னா யூஐ நல்லாவே இல்லை. இட்ஸ் கார்டு மாதிரியே இல்லை. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதில் இடையில எந்த கமிட்டில் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுவீங்க கைஸ்? இது ஜஸ்ட் இப்போ ஒரு 10 கமிட் இருக்குது. இவன் இதை நான் தான் பண்ணேன். மேனுவலாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அதாவது இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன். பட் உண்மையாகவே நான் பண்ணும்போது எந்த கமிட்டில் நான் இஷ்யூ பண்ணேன்றதை மறந்துட்டேன் ஆப்வியஸ்லி. ஸோ இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கைஸ்? 100 கமிட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஒரு 10 கமிட் இருக்குது, 100 கமிட்டாக இருந்துச்சுன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த இடத்துல கரெக்டாக இஷ்யூ வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா? ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை தான் Git Bisect சால்வ் பண்ணுது. ஸோ Git Bisect என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ப்ராப்ளமை சொல்லிட்டேன். ஸ்டில் Git Bisect ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது கமாண்டுமே இது தான் கைஸ். ஸோ Git Bisect ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A B C D and E அப்படின்னு 4 அதாவது 5 கமிட் இருக்குன்னு வைங்க. E தான் லேட்டஸ்ட். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடையில ஏதோ ஒரு கமிட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இங்கே தான் நம்ம லேட்டஸ்ட் இருக்கோம். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எப்படி Git Bisect கண்டுபிடிக்குது அப்படின்னா, பேசிக்காக பைனரி சர்ச் யூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட் இதுதான், இந்த லேட்டஸ்ட் கமிட். இது வந்துட்டு இஷ்யூ. ஸோ இதை நம்ம பேடுன்னு மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எங்கே வந்துட்டு ஓக் ஆகுதுன்ற ஒரு 10 கமிட் தள்ளி போய், ஓகே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓவரால் ஒரு 50 கமிட் தள்ளி போய் கூட இது வந்துட்டு குட்டுன்னு மார்க் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நல்லா இருக்குது. பட் இந்த இடையில தான் எங்கேயோ ஒரு இடத்துல இஷ்யூ நடந்திருக்கு. இது 50 கமிட்டாகவும் இருக்கலாம், 100 கமிட்டாகவும் இருக்கலாம், 10 கமிட்டாகவும் இருக்கலாம். நம்ம கேஸில் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிட் வந்துட்டு கரண்ட் கமிட்டை நம்ம பேடுன்னு மார்க் பண்ணிட்டோம். பி ஆர் டிக்கு ஸ்விட்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு போகுதுன்னு வைங்களேன். ஸோ பின்ற கமிட்டில் இஷ்யூ இருக்கா யூஐ நீங்கள் செக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு கோடை செக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் யூஐயோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணலாம். இல்லை பேக் எண்ட்னா ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இதை குட்டுன்னு மார்க் பண்ணிடுங்க. Git Bisect இதை வந்துட்டு நம்ம குட்டுன்னு மார்க் பண்ணிடுவோம் இந்த கமிட். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிடியில் இந்த 2 தான் இருக்குது இல்லையா? ஸோ சென்டராக தான் எடுக்குங்க. ஸோ மிடிலாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி பைனரி சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு ஸ்விட்ச் பண்ணுதுன்னு வைங்களேன். ஸோ சியில் வந்துட்டு உங்களுக்கு இஷ்யூ இல்லை. சேம் வே அகைன் இஷ்யூ இல்லை அப்படின்னா அகைன் நீங்கள் குட்டுன்னு மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ இஷ்யூ எங்கே நடந்திருக்கு? டியில் தான் நடந்திருக்கு. கிட் வந்துட்டு டி தான் பேட் கமிட், இது தான் ஃபர்ஸ்ட் பேட் கமிட்னு உங்களுக்கு சொல்லிடும். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி 50-60 கமிட் இருந்துச்சுன்னா இது பைனரி சர்ச் மூலயமா வந்துட்டு தெளிவாக ஒவ்வொரு கமிட்டாக மிடில் போய் கரெக்டாக பைசெக்ட் பண்ணி நமக்கு எடுத்து குட் ஆர் பேடுன்னு சொல்லும். ஓகேவா கைஸ்? இதுதான் Git Bisect. ஸோ ஆக்சுவலி விஷயம் இதுதான் கைஸ். பட் திங்க் கைஸ், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு சிக்கு தான் ஸ்விட்ச் பண்ணோம். பிகாஸ் இந்த ரெண்டுக்கும் மிடில் இருக்கிறது இது தான். ஸோ இதுதான் செக் பண்ணோம். இது குட் ஆர் பேடா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போவோம். ஓகேவா கைஸ்? நான் ஃபஸ்ட்டு பின்னு சொல்லிட்டேன். பட் ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் கைஸ். இது பைனரி சர்ச் மூலிமா மிடில் இருக்கிற ஒவ்வொரு கமிட்டாக போய் எடுத்து நம்மளுக்கு வந்துட்டு செக் அவுட் பண்ணி காட்டும். குட்னா குட், பேடுனா பேட். எந்த இடத்துல கடைசியாக வந்துட்டு நமக்கு பண்ணிகிட்டே இப்படி பைசெக்ட் பண்ணிகிட்டே ஒன்றா வருவோம். அது சர்ச் பண்ணுற வேலையை பார்த்துக்கும். நம்ம குட் ஆர் பேடுன்னு மட்டும் மார்க் பண்ணுவோம் ஒவ்வொரு கமிட்டியும். எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்டாக எது ஃபஸ்ட்டு பேட் கமிட்டுன்னு கண்டுபிடிச்சி அந்த பேட் சேஞ்சஸை மட்டும் நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆப்போட இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா கைஸ்? தட்ஸ் இட் ஃபார் Git Bisect. ஸோ இதை ஜஸ்ட் நான் டெமோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் கிராஃப் வியூ ஒரு தடவை காட்டுறேங்க. பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கமிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூஐ பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தான் இது அடி வாங்கியிருக்கு. ஓகேவா கைஸ்? அந்த 10 கமிட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான், ஐ திங்க் 3 6 9 10 இந்த 10 கமிட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கமிட் ஆகிருக்கு. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம பைசெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய கமாண்ட் Git Bisect start.
ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் குட் அண்ட் பேட் கமிட். எது குட் கமிட் எது பேட் கமிட்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி நம்மளோட கரண்ட் கமிட் இஸ் அ பேட் கமிட். ஸோ git bisect பேடுன்னு மார்க் பண்ணிடுங்க. இது வந்துட்டு கரண்ட் கமிட்டை இப்போ பேடுன்னு மார்க் பண்ணிடுச்சு, அதாவது எல். ஓகேங்களா? ஆல் த வே கிராஃபில் காட்டுறேன். ஆல் த வே இப்போ எல் கமிட்டை பேடுன்னு மார்க் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஏ கமிட்டை தான் குட்னு மார்க் பண்ணோம். இந்த 10 கமிட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இஷ்யூ நடந்தது. ஸோ ஏ கமிட்டை இப்போது git bisect குட்னு மார்க் பண்ணுறேன். கமிட் ஐடி எடுத்துக்கிறேன். ஏ கமிட்டோட ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, கமிட் ஐடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி குட்னு மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பைசெக்டிங்ஸ் 4 ரிவிஷன் லெஃப்ட், அதாவது பைனரி சர்ச் அல்காரிதம் படி எவ்வளோ ரிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா கைஸ்? ஸோ 4 ரிவிஷன்ஸ் நம்ம இப்போ பண்ணணும். ரஃப்லி 2 ஸ்டெப்ஸ் ரஃபாக சொல்லுது. இதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்கள். ஜியில் இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜிக்கு ஸ்விட்ச் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது நான் லைவ் சர்வர் போய் பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி அந்த HTML ஃபைலில் நான் லைவ் சர்வரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா UI கரெக்டாக வருது. ஸோ இப்போ ஜி கமிட்டில் இஷ்யூ இல்லை. கரெக்ட். இந்த டாக்கரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜி கமிட்டில் இஷ்யூ இல்லை. ஸோ கிட் ஐ திங்க் ஒரு தடவை வச்சு கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ git bisect குட்னு கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இது குட் கமிட். குட் கொடுத்துட்டேன். அண்ட் அகெயின் ரிவிஷன் கேட்குது. அகைன் ஐக்கு ஸ்விட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அகைன் போய் பார்த்தா இஷ்யூ இருக்குது. கரெக்ட். ஸோ வந்துட்டு git bisect பேட். இது ஆக்சுவலி பேட். இப்போ அகைன் ஹெச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் இஷ்யூ இருக்குது. ஸோ அகைன் git bisect பேட் கொடுக்குறோம். ஓகேவா கைஸ்? இப்போ அதுவே கண்டுபிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேட் கமிட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த கமிட் ஹேஷ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட் கமிட். ஓகேவா? ஸோ இந்த கமிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹேஷை மட்டும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ பைசெக்ட்லேயே தான் இருக்குது கேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா UI இஷ்யூவில் தான் இருக்குது. பட் எது பேட் கமிட்டுன்னு கண்டுபிடிச்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா git bisect ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம பைசெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ அங்கேயே வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்துடுச்சா? ஸோ இப்போது அந்த கமிட் ஹேஷ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த கமிட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓ மை காட், பார்த்தீங்களா CSS கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கோம். ஸோ எடுத்து விட்டதுனால கிளாஸஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. இதனால தான் இஷ்யூ வந்திருக்கு. git bisect பக்காவாக நம்மளுக்கு பைனரி சர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக இந்த கமிட்டுக்கு ரீசெட், இந்த கமிட்டை மட்டும் ரிவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபிக்ஸ் ஆகிடும். ஆர்எல்ஸ் இதுக்கு முன்னாடி கமிட்டுக்கு நம்ம டேரெக்டாக செக் அவுட் பண்ணிக்கிட்டாலும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் அது நம்மளோட இஷ்டம் தான், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஐ திங்க் இங்கே இந்த கமிட்டுக்கே ஸ்விட்ச் பண்ணிடலாமே. ஹெச்சுக்கு முன்னாடி கமிட் என்னன்னு பார்த்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ரிவர்ட்டுமே பண்ணலாம். ரிவர்ட் பண்ணி காட்டுறோம் ஒரு வாட்டி. git ரிவர்ட் போட்டோம்னா இந்த கமிட்டை மட்டும் ரிவர்ட் பண்ணி ஒரு புது கமிட் போடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கான்ஃப்ளிக்ட் வருது பிகாஸ் அதுக்கு மேலே நான் வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் எக்ஸப்ட் இன்கமிங் சேஞ்ச் கொடுத்து நான் வந்துட்டு சிங்க் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு git revert -- கண்டினியூ பண்ணுறேன். கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுங்க கைஸ். கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா ஐ திங்க் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. டபிள்யூக்கு கொடுத்தேன்னா எனக்கு ரிசெட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மை UI is fixed. எந்த கமிட்டில் இஷ்யூ வந்துச்சோ அந்த கமிட் எடுத்து நான் ரிவர்ட் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்களா ஹெச்சில் தான் இஷ்யூ வந்துச்சுன்னு பைசெக்ட் சொல்லிச்சு. அதை மட்டும் ரிவர்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஈவன் தோ பாருங்கள் 10 கமிட் இப்போ நீங்களாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அந்த 10 கமிட்டையுமே நீங்கள் போய் செக் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ திங்க் பண்ணுங்க கைஸ், 10 கமிட் நீங்களாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10 கமிட்டையுமே நீங்கள் செக் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஈவன் 7-8 செக் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ரஃப்லி அது 3 ரிவிஷனில் உங்களுக்கு பைசெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. இட் வாஸ் வெரி வெரி நைஸ் டூல். பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். மேபி இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. Yeah guys, that's it for Git Bisect. See you in the next video. Bye bye.